ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இந்த வீடியோவில் கேம் ப்ரைஸஸ் அப்படிங்கிற ஒரு கேமிங் ஆப்பை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணி இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் இல்லை நாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், அண்ட் ஒரு நாளைக்கு இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அந்த ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ரா பண்ணுறது, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் கேம் ப்ரைஸஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், இது வரைக்கும் இந்த ஆப்பை கிட்டத்தட்ட 1 கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன பிடிச்ச எவ்வளோ கோடி பேர் இருக்காண்டா வெளியில். இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஆப்போடைய சைன்இன் ப்ராசஸ். கூகுள் சைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இது நம்ம அக்கௌண்ட்டுக்கான ப்ரொஃபைல். இதில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் அண்டு டிக்கெட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த டாலர் சிம்பிள் போட்டக்கூடியதான் பார்த்தீங்கன்னா கேஷ், இதுதான் நாம் விட்ரா பண்ண முடியும். அண்ட் இந்த டிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த டாலரை கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் கூட எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப். இதில் ப்ரீமியம் மாதிரியான சில ஆஃபர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆப்பில் நம்ம ஆடு பார்த்து தான் ஏர்ன் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது இடையில ஒரு ஆடு வரும். அந்த மாதிரி ஆடு வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு நாளைக்கு ஆடு வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 180 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை 7 நாளைக்கு எனக்கு ஆடு வேண்டாம் அப்படின்னா 270 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆடு ஃப்ரீ ஆப்ஷன்ஸை நம்மளுடைய ஓன் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜெம்ஸை கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நான் முன்னாடி டைமண்ட்னு சொன்னேன், இது வந்து ஜெம். ஏம்ல மாத்தி சொன்னேன், ஒரு வார்த்தை பிள்ளையா போச்சு. இதை கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அடுத்தது ஸ்பின். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆடு பாஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரியும், இன்னொன்று வந்து ப்ரீமியம் பாஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இந்த ஆடு பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடு பார்த்தோன்னா ஒரு ஸ்பின்னை யூஸ் பண்ணலாம். அதில் நமக்கு வந்து டாலர்ஸ் அமௌண்ட் கிடைக்கலாம், இல்லை டிக்கெட்ஸ் கிடைக்கலாம். ஸோ ரெண்டில் எது வேணால் கிடைக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் பாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷாப்பில் வந்து ப்ரீமியம் பாஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃப்ரீ யூஸருக்கு யூஸ் ஆகாது. அடுத்தது ப்ளே. இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து சில ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சென்டரில் வந்து கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நிறைய கேம்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரியானதான். நீங்கள் எந்த கேம் விளையாண்டாலும் இதில் நீங்கள் டிக்கெட்ஸ் மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லையுமே சில இது வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இதில் டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து லக்கி கேம். இதில் வந்து $100 கேஷ், $500, அடுத்து வந்து $10 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில லக்கி கேம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இதை நம்ம கிளிக் பண்ணி ஆடு பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் ஷோ ஆகும். இது வந்து ஒரு லக்கி நம்பர். இது என்ன அடிப்படையில் ரன் ஆகுது அப்படின்னு தெரியல, பட் இந்த நம்பர் நமக்கு வந்தது அப்படின்னா இந்த $100 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு இது லக் இருந்தால் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம மேக்ஸிமம் அதிகமான நம்பர்ஸ் வச்சுருந்தோம்னா மேபி அந்த நம்பர் வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 10 நம்பர் வச்சுருந்தோம்னா 10ல் ஏதோ ஒரு நம்பர் வரலாம் அப்படின்னு கிடையாது. 1000 நம்பர் இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு 10 நம்பர் வச்சுருக்கீங்கன்னா மேபி அது வர நம்பர் இந்த 10க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களோட லக்கு ஜாஸ்தி. அதாவது ஒரு நம்பர் வைக்கிறத விட 10 நம்பர் இருந்தால் மேபி வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நாம் ஜெயிப்போன்னு எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஜெயிக்கலாம், இல்லை ஜெயிக்காமலும் போகலாம். நெக்ஸ்ட்டு கடைசியாக வித்ரா. இதில் வந்து நம்ம $10 ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வித்ரா பண்ணலாம். பட் நம்மகிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா $1.7 தான் இருக்குது. இது எப்படி ஏர்ன் பண்ண அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஆப்பை நான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸை யூஸ் பண்ணுறேன். இந்த 4 to 5 டேஸில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு தான் இந்த $1.17. அதே சமயத்தில் இந்த ப்ளே ஆப்ஷனில் இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஜென்ரலாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேஷாக, அதாவது டாலரில் ஏர்ன் பண்ணக்கூடியது மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும். அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. வீக்லி ட்ரா, லக்கி கேம்ஸ், லாட்டோ கேம், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், வீல் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது, ஸ்பின் அண்ட் வீல், அடுத்தது அன்லாக் இன் 7 days அப்படிங்கிறது 7 நாள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அடுத்து லீடர் போர்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டாலர்ஸாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸாக இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நாம் டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணுவோம். அந்த டிக்கெட்ஸை இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி கம்ப்ளீட் பண்ணுற அந்த டாஸ்க்கான பெனிஃபிட் அது சிறுசோ பெருசோ அது கிடைச்சா மட்டும்தான் நம்ம பண்ணுறதுக்கான ஒர்க்கான ஒரு வேல்யூ இருக்கும். பட் இது வந்து நாம் என்ன தான் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம், ஆடு பார்க்குறோம், இல்லை அந்த டிக்கெட்டை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு லக் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்றது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே.
அடுத்து இதில் ரொம்ப முக்கியமாக 4 to 5 டேஸில் $1.17 இதில் நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற ஸ்பின் அண்ட் வின்ல தான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். 4 to 5 டேஸ் யூஸ் பண்ண அந்த ஸ்பின் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு டே யூஸ் பண்ண ஒரு 4 ஸ்பின்னுக்கு மட்டும்தான் இந்த $1.17 அப்படின்ட்டு வந்துருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு $1 அதுக்கப்புறம் 0.1 அப்படின்னு ஒரு 2-3 டைமில் $1.17 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ண எல்லா ஸ்பின்லேயும் டிக்கெட்ஸ் மட்டும் தான் வந்து ஏன் அடுத்தடுத்த நாட்கள்லையும் இப்போ வரைக்கும் இதில் டிக்கெட்ஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. ஒரு டைம் கூட டாலரில் ஏர்னிங் வரல. இதே மாதிரி தான் மற்ற லக்கி கேம்ஸ், லாட்டோ கேம்ஸ் மாதிரியான கேம்ஸ்லேயும் நான் கேம்ஸ் விளையாடியிருக்கேன், ஆட்ஸ் பார்த்துருக்கேன், டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணி அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கான எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கல. காரணம் என்னென்னா இதில் நம்ம டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணுறதோ இல்லை டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதோ ஆடு பார்க்குறதோ முக்கியம் கிடையாது. லக் இருந்தால் மட்டும்தான் ஏர்னிங் கிடைக்கும். லக் இல்லை அப்படின்னா நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட். ஃபைனலி இந்த ஆப்பில் நம்ம டாலராகவும் டிக்கெட்ஸாகவும் 2 விதத்தில் ஏர்ன் பண்ணுவோம். அண்ட் இந்த டிக்கெட்ஸை டாலராக கன்வெர்ட் பண்ணி தான் டாலர் அமௌண்ட்டை நம்ம விட்ரா பண்ண முடியும். இதில் டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம நிறைய டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அந்த டிக்கெட்டை டாலராக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸும் டைரெக்டாக டாலர் ஏர்ன் பண்ணுற ப்ராசஸும் லக்கை பேஸ் பண்ண இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் இதுக்கு எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணாலும் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் உங்களுக்கு லக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ப்ராக்டிக்கலாக இந்த ஆப்பை நான் ஒரு 5 நாள் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு டே மட்டும் தான் எனக்கு இந்த $1.17 அப்படின்றது கிடச்சிருக்குது. அதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக ஒரு $100 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இந்த 5 நாளில் $100 அப்படின்றது ஒர்த்தான ஏர்னிங் கிடையாது. அண்ட் இது ஃபஸ்ட்டு டே மட்டும் தான் வந்திருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் எனக்கு ஏர்னிங் வரல. ஒருவேளை இதில் வித்ரா பண்ணுற ப்ராசஸ் உண்மையாக இருந்தாலும் கூட 5 டேஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப்பில் $100 தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ இந்த ஆப்போடைய ஃபைனல் ரிசல்ட், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் டேட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய இது மாதிரியான ஒரு ஆப் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த ஆப்பை நாங்கள் ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.